மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் விஜய் அவர்கள் இப்படி சொல்லியிருந்தாரு. நான் தூய சக்தி, நான் வந்தா எந்த ஊழலும் பண்ண மாட்டேன், ஏன்னா ஊழல் பண்ண வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது, மக்கள் படத்தை தொட மாட்டேன், இந்த விதமா பேசியிருந்தாரு. அவர் சொன்ன வாய் முகூர்த்தமோ என்னவோ இன்னைக்கு அவருக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்திருக்குது. இந்த தீர்ப்பு என்ன, இந்த தீர்ப்போடைய பின்னணி என்ன, இதுல விஜய் அவர்கள் என்ன செஞ்சார், இதை தான் இந்த வீடியோ முழுவதுமா பார்க்க போறோம். இந்த தீர்ப்போட அடிப்படை சாராம்சம் என்ன அப்படின்னா, இவருக்கு 2015-16 சும்மா 15 கோடி ரூபாயை கணக்கு காட்டாம மறைச்சிருக்காரு. இதுல வருமான வரித்துறையில அந்த 15 கோடிக்கு 1.5 கோடி ரூபாய் பெனால்டி, அதாவது அபராதம் கட்ட சொல்லி இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் இவருக்கு நோட்டீஸ் கொடுக்குறாங்க. அதெல்லாம் கட்ட முடியாது, என்னையவே நீ கட்ட சொல்லிட்டு அவர் நீதிமன்றம் போறாரு. நீதிமன்றத்தில் போய் இந்த அபராதத்தை கட்ட முடியாது, எனவே கேன்சல் பண்ணுங்க போய் நிற்கிறாரு. அதை நிறுத்தி வச்சுட்டு இந்த விசாரணை ஆரம்பிச்சு இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு. ஒழுங்கா போய் கட்டு, இல்லாட்டி சிறைக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் தீர்ப்பு. இதுக்கு மேல்முறையீடு பண்ணலாம். ஏன்னா இவர் மேல்முறையீடு பண்ணாதான் என்ன சொல்லி தப்பிக்க முடியும் அப்படின்னா, தேர்தலை பொறுத்த வரைக்கும் இதை பாருங்க, இதுக்காக நான் மேல்முறையீடு போயிருக்கோம், எனவே இந்த வழக்கில் இன்னும் தீர்ப்பு முழுமையாக வரல அப்படின்னு சொல்லி உருட்ட முடியும் இல்லையா. ஆனால் இது எல்லாம் உண்மையா அப்படின்றத நான் முழுமையாக சொல்கிறேன், ஒவ்வொன்றா கேளுங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெளிவுபடுத்திக்கிறேன். அது என்ன அப்படின்னா, இதே மாதிரி விஜய் அவர்களுக்கு கார் மீது அவர் கார் இறக்குமதி பண்ணுவார், இந்த ரோல்ஸ் ராய்ஸ்லேயே அதை இறக்குமதி பண்ணுவார். அப்போ 2021 ஒரு நீதிமன்றம் ஒன்று சொல்லும், அது என்னன்னா காசு இருக்கிற கட்ட வேண்டியதானே அப்படின்னு. அந்த நேரத்தில் நான் ட்வீட் பண்ணி நானே வீடியோ போட்டது உண்டு. நீதிமன்றங்கள் இப்படி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, அவர் சட்டப்படி தான் கேட்குறாரு. ஏன்னா என்ட்ரி டேக்ஸ் ஒன்று கொடுத்துறீங்க, அதுக்கு ரோட் டேக்ஸ் உள்ள வந்து ஒன்று போடுறீங்க, டபுள் ட்ரிபிள் ஆகுது. எனவே என்ன சட்டமோ அதன்படி செய்யுங்க, காசு இருக்குன்றதுக்காக கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்படிதான் ட்வீட் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் கரூர் விவகாரத்தில் சென்னை கோர்ட்டில் திமுக ஒரு பெரிய நாடகத்தையே போட்டுச்சு, இவர் தரப்புல யாருமே இல்லாமல். இந்த 2 நேரமும் விஜய்க்கு ஆதரவாக நான் பேசியிருக்கேன், எல்லா நேரமே சொல்கிறேன். அதாவது எது சரியோ அதை தான் பேசணும். ஆனால் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் எது சரின்றத மக்களும் புரிஞ்சுக்கணும், ரசிகர்னு சொல்லி சுற்றுற முடியாது அவங்களும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா எது நேர்மையோ அதை நம்ம ஏற்றுக்கணும். சில நேரங்களில் மூளைக்கு சரின்னு படும், ஆனால் மனசு ஏற்றுக்காது, அதான் அந்த ரசிகர் மனநிலைன்றது. எனவே நீ எது சரின்னு புரிஞ்சாலோலியே நாட்டிலையும் சரி வீட்டிலையும் சரி ஒரு நல்ல முடிவு எடுக்க முடியும். மனசு ஏற்றுக்காது, ஆனால் மூளை தெளிவாக சொல்லும் இது தப்பு இது சரின்னு. எனவே நான் சொல்கிற கொஞ்சம் கேளு, விஷயம் புரியும். அது என்ன அப்படின்னா, 2015 இவர் வீட்டில் ரைடு, யார் விஜய் அவர்களோட வீட்டில் ரைடு. அந்த படம் புலின்னு நினைக்கிறேன். அந்த படம் வர டயத்தில் இந்த செய்தி இன்னும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. 2015 அப்படி ரைடு வரும்போது மொத்தம் 30க்கு மேற்பட்ட இடங்கள், 30க்கு மேற்பட்ட இடங்களில் 7 இடங்கள் கேரளா, அதுக்கு மேலே ஒரு 6 இடங்களுக்கு மேலே ஹைதராபாத்தில், அது ஒரு மிச்ச இடங்கள் எல்லாமே இங்கே. அதில் விஜய் அவர்களோட வீடு அலுவலகம் இந்த எல்லா இடங்களுமே ஐடி ரைடு நடக்குது. ஐடி ரைடு நடக்கும்போது NTTV ஒரு முக்கியமான ஆஃபீஸர்கிட்ட கேட்குறாங்க. அது என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இது எதன் அடிப்படையில் இந்த ஒட்டுமொத்த ரைடும் எதன் அடிப்படையில் நடத்துறீங்க அப்படின்னு. அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவார், இன்ன வரைக்கும் அதை யாரும் பெருசாக்கவே கிடையாது, அது ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட். அந்த ஆஃபீஸர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, இந்த புலி படம் இருக்கு இல்லையா, அதை எடுக்கிறதே பிளாக் மணியில் தான், அந்த எடுக்கிற பிளாக் மணியில் தான் எடுக்கப்படுது, அந்த பிளாக் மணி உள்ள பம்ப் பண்ணுறாங்க அப்படின்ற எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. அதன் அடிப்படையில் தான் இந்த ரைடே தொடங்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, வெறும் சாதாரண ரைடு கிடையாது. அந்த திரைப்படம் எடுக்கிறாங்களா, அந்த திரைப்படத்துக்கு பின்னாடி ஒரு பிளாக் மணி நகருது, இதுதான் அவங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன். அதன் அடிப்படையில் ரைடு நடக்குது, இதை முதல் புரிஞ்சுக்கணும். இந்த ரைடில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, விஜய் வீட்டிலேருந்து ஏகப்பட்ட ஆவணங்களை தூக்குறாங்க. அந்த ஆவணங்களை எடுத்துக்கிட்டு அவங்க மேற்கொண்டு ஆய்வுகள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஆய்வுகளில் தான் அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்றதை தாண்டி இந்த புலிப்படம் இருக்கு இல்லையா, அது முக்கியமான ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, அந்த 2015-16 இருக்கு இல்லையா, அந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் விஜய் கணக்கு காட்டுறது எனக்கு 32 கோடி வந்ததாக வருமான வரி காட்டுறாரு. ஆனால் அவர் காட்டினதுக்கும் அவர் அக்கௌண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டிபார்ட்மெண்ட்டில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் இருக்குல்ல, இதில் பார்த்தா எக்ஸ்ட்ரா 15 கோடி புலிப்படத்துக்கு வாங்கப்பட்ட சம்பளம் சொல்லி காட்டப்பட்டிருக்கு. எனவே 15 கோடி வாங்கினியா இல்லையான்னு விஜயை கூப்பிட்டு வச்சு விசாரணை நடத்துறாங்க. அந்த விசாரணையில் அவர் ஒத்துக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த விசாரணை ஏதோ அவங்க மட்டத்தில் நடத்துறது கிடையாது, விஜயை கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு 4 ஆஃபீஸர் கவனிச்ச கவனிப்பில் விஜய் அதை ஒத்துக்கிறாரு. ஆமாம், நான் 15 கோடி வாங்கினேன், கேஷாக வாங்கினேன், அக்கௌண்ட்டில் காட்டலை, எனவே நான் அக்கௌண்ட்டில் காட்டிடுறேன் இப்படி சொல்லி முடிக்கிறார். அந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுக்கு முன்பு இது மாதிரி நீங்கள் வாங்கினது உண்டா அப்படின்றப்ப இல்லை இதுதான் முதல் முறை முடிக்கிறார். எந்த ஒரு திருட்டுமே முதல் முறையில் இப்பெல்லாம் பண்ணுறது கிடையாது, இது எல்லா காலமும் அவர் பண்ணியிருப்பாரு. அந்த புலிப்படத்தில் மாற்றுறாரு. நல்லா புரிஞ்சுக்கணும், புலிப்படத்துக்கு மட்டுமே ஸ்பெஷலாக இவர் 15 கோடி வாங்க. புலிப்படத்தை பொறுத்த வரைக்கும் 30 கோடி ரூபாய் சம்பளம் சொல்கிறாங்க. ஆனால் பாதி அமௌண்ட் 15 கோடி அவர் பிளாக்ல வாங்குறாரு. இங்கே தான் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எதனால இந்த படம் இருக்கு இல்லையா, அதாவது விஜய் எப்படி இந்த பிளாக் மணி கும்பலுக்குள்ள வராரு இல்லையா, அதில் ஒரு மாஃபியாவாக செயல்படுறாரு. அந்த கும்பல், அந்த குடும்பமே அப்படிதான் வச்சுக்கோங்க.
அதை ஒரு சின்ன எடுத்துக்காட்டாக சொல்கிறீங்க. விஜயோட ஃபார்முலா, விஜய் ஃபார்முலா நீங்களே ஃபாலோ பண்ணலாம். எப்படி பிளாக் பண்ணி ஒயிட்டாக மாற்றுறது. ஆனால் நீங்கள் நடிகனாக இருக்கணும். அது என்ன அப்படின்னா, வாங்குற சம்பளம் இருக்குல்ல, அதை பாதி, ஏன்னா இவங்களுக்கு வந்து 42% மேலே டேக்ஸ் இருக்குது. எனவே பாதி அமௌண்ட் அவங்க டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்கும். இந்த இடத்துல ரசிகர்கள் எல்லாருக்கும் சொல்லிடுறேன், மக்கள் எல்லாருக்கும் சொல்லிடுறேன், இவங்க வரி கட்டினாதான், யாரு வருமானம் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களும் இந்த கார்பரேட் ஆஃபீஸில் வரி கட்டினாதான் அந்த காசை எடுத்தால் இல்லாத ஏழைகளுக்கு படிப்புல இருந்து, கல்வி செலவுல இருந்து, அனாதைகளுக்கு கல்வி செலவுல தொட்டு, ஏழை எளிய மக்களுக்கு ரேஷன் கடையில் பொருட்கள் இலவசமா போடுறாங்களா அதுல மானியமா கொடுக்குற தொட்டு, இது எல்லாமே யார் காசுல இருந்து வருது? இந்த மாதிரி வரி கொண்ட வருமானம் இருக்குல்ல, அந்த வருமானத்தை வச்சு தான் நாட்டை நடத்தணும். எனவே நாட்டை ஏமாற்றக்கூடாது. நாட்டை ஏமாத்துறதோட அருவருப்பான செயல் எதுவுமே கிடையாது. அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. எனவே இந்த 15 கோடி பாதி வாங்கிட்டு மீது 15 கோடி பாதியா வாங்குறாரு இல்லையா, இந்த கணக்கை ரொம்ப காலமா அவர் செய்யறாரு. அப்படி செய்யும் போது இயற்கை என்ன உருவாகுது அப்படின்னா, அவரு தனியா வாங்குறாரு ஒரு 15 கோடி, அதாவது பாதி பணத்தை தன்னோட சம்பளத்தை கருப்பா வாங்குறாரு இல்லையா, இந்த கருப்பு பணம் சேர்ந்ததுமே இவர் ஒவ்வொரு முறையும் ஏறக்குறைய 4-5 படத்துக்கு ஒரு முறை, இல்லை 3 படத்துக்கு ஒரு முறை இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருக்கு இல்லையா, யார் தயாரிப்பாளர், அதோட சேர்த்து இவருடைய ஆளையும் சேர்த்து விட்டுறது. இவருடைய மாமா, இவருடைய பிஏ, இவருடைய அல்லக்கை, இவங்களை வச்சு அதுல இவங்களுக்கு கோ ப்ரொடியூசரா சேர வேண்டியது. இது என்ன நடக்குது அப்படின்னா, ஏற்கனவே கருப்பு பணத்தை சேர்த்து வச்சிருக்கோமா, ஏன்னா பாதியை கணக்கு கட்டாம வச்சிருக்கோம். அந்த கணக்கை உள்ள கொண்டு வரதுக்கு செலவு கணக்கு எழுதிடலாம். திரைப்படங்களை பொறுத்தவரை பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க பேட்டிகளை பார்த்துக்க முடியும். ஒரு திரைப்படத்தோட காட்சியில் ஒரு 15 கோழி தெரியுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த கணக்கை நம்ம 1000 கோழி வாங்கினேன், ஒரு 500 கோழி இறந்து போச்சு, இப்படி கணக்கு எழுத முடியும். திரைப்படத்துக்கே இருக்கக்கூடிய விஷயம் வச்சுக்கோங்க. எனவே கணக்கு எழுதி தள்ளலாம். கணக்கு எழுதி போலி கணக்கு எழுதி உள்ள கொண்டு வரலாமா, அதுக்கடுத்து அது படம் ரிலீஸ் ஆகி வருமானம் கிடைக்குமா, அந்த வருமானத்தில் ப்ராஃபிட்டும் பார்த்துட முடியும். எனவே கருப்பு பணத்தை ஒயிட்டாகவும் மாற்றிடலாம், அதுலேருந்து லாபமும் பார்த்துடலாம். இதுதான் விஜயோடைய ஃபார்முலா. எனவே விஜய் பாதிக்கு பாதி கருப்பு பணம் வாங்குறது இல்லையா, அது அன்னைக்கு அந்த புலிப்படத்துக்கானது மட்டும் கிடையாது. இதை முதல்ல நாம புத்தியில ஏற்றணும். புத்தியில ஏறலைன்னு வச்சுக்கவே மனித ஜென்மமா பிறந்ததே வேஸ்ட். அவர் நல்லபடியாக வாழ்ந்துருக்காரு. நம்ம கேள்வி என்ன அப்படின்னா, உனக்கு தான் வருதுல வருமானம், சட்டம் என்ன வழிகாட்டுதோ அதன்படி நீ வரி கொடுத்தாதான் இந்த நாட்டை நடத்த முடியும். இந்த ஏழை எளிய மக்களுக்கு ஏதாவது வாழ்வாதாரத்தை முன்னேற்ற முடியும். எல்லா காசையும் நானே எடுத்துட்டு போறதுக்கு என்னென்ன திட்டம் முடியுமோ அத்தனை வேலையை நான் பார்ப்பேனா, இது என்ன மாதிரியான தன்மை? இது இன்னைக்கு நேற்று பண்ணிருக்க மாட்டேன், பல காலமா பண்ணிருப்பேன். இதுதான் நடக்குது சரியா. இதுல தான் பிளாக் பண்ணி உள்ள நகர்றது இல்லையா, இதுதான் இந்த இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகுது. அதன் அடிப்படையில் ரைடு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. எனவே இதுல அப்பட்டமா கையும் களவா மாற்றாரு அந்த டாக்குமெண்ட்ல. அதுல தான் விஜய் முழுமையாக ஒத்துக்கொள்றாரு. நீங்க ஒத்துக்காம கிடையாது, அவர் ஒத்துக்கிறாரு. இப்போ அந்த கேஸுக்கு வரும். அப்ப இந்த கேஸ் என்ன, விஜய் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் ஒத்துக்கிறேன், ஆனா நான் எப்போ வாங்கினேன், 2015-16ல. நீங்க எப்போ பிடிச்சிங்க, 2016. சரி, நீங்க எப்போ நோட்டீஸ் கொடுக்குறீங்க, 2022ல கொடுக்குறீங்க. சட்டம் என்ன தெரியுமா சொல்லுது, 1.5 வருஷத்துக்குள்ள நீங்க கொடுத்துருக்க நோட்டீஸ். எனக்கு நீங்க அப்போ கொடுக்காம 3 வருஷத்துக்கு அப்புறம் கொடுக்குறீங்க. எனவே அது செல்லாது. அதான் நான் திருடலைன்னு அவர் சொல்லல, நான் பிரார்த்தனை பண்ணல அவர் சொல்லல, நான் இந்த கேப் மார்த்தனை பண்ணல அவர் சொல்லல, நான் பண்ணினேங்க. ஆனா 3 வருஷத்துக்கு அப்புறம் வந்து கேட்குறீங்க, அது முடிஞ்ச போன கதை அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு போறாரு. இது புரியுது உனக்கு? 2022ல நோட்டீஸ் கொடுத்தது இல்லையா, அது சட்டப்படி தப்பு. 2015-16 தான், அடுத்த 2 வருஷத்துல 2019ல நீங்க நோட்டீஸ் கொடுத்துருக்கணும். ஏன் நீங்க நோட்டீஸ் கொடுக்கல? எனவே நீங்க நோட்டீஸ் கொடுக்காதனால இது காலாவதி ஆகுது, இது ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுதான் நீதிமன்றத்தை நோக்கி போறாரு. தவிர அவர் இல்ல நான் இன்கம் டாக்ஸ்ல ஒழுங்காக கட்டினேன், அவங்க தப்பா கணக்கு காட்டுறான்னு போல. எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு நீ எப்படா நோட்டீஸ் அனுப்புறா, கொஞ்சம் காலதாமதம் அனுப்புற, டைமுக்கு அனுப்புறா அப்படின்னு சொல்லி தான் போயிருக்காரு. இதுக்கு தான் இன்னைக்கு தீர்ப்பு அனுப்பிச்சிருக்காங்க. கட்டுறியா இல்லை ஜெயிலுக்கு போறியா, இதெல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து நிற்கிதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இன்கம் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ரூல்ஸ் உண்டு, இந்த தேதிக்குள்ள கொடுத்தான்னு அவங்களும் அந்த டைமுக்குள்ள கொடுத்துட்டோம் அப்படின்றது அவங்களுடைய வாதம். அவங்களுடைய வாதத்தை ஏற்றுக்கிட்ட சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு அபராதம் விதித்தது சரி, நீ கட்ட வேண்டியது அவசியம். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம்னா, இந்த மாதிரி குற்றம் பண்ணால் சிறைக்கு போக மாட்டாங்களாம். இந்த பாருங்க, இதுதான் விஷயமே. நிறைய நாடுகளில் வருமானத்தின் ஒரு பகுதியை மறைச்சான்னு வச்சுக்கோங்க, பெரிய குற்றமாக இல்லை. ஆனால் சில நாடுகளில் இந்த மாதிரிலாம் செஞ்சா வச்சுக்கோங்க, 15 வருஷம் 20 வருஷம் ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்க. ஏன்னா இவனுங்க உழைப்பு ஒரு விவசாய உழைப்புலாம் வேறு கிடையாது, எல்லாரும் உழைக்கிறோம். ஆனால் பணம்ன்றது எப்படி போக ஆரம்பிச்சிருது அப்படின்னா, ஒரு கவர்ச்சியை நோக்கி நகர ஆரம்பிச்சிருது. விஜயோட உழைப்பும் ஒரு தார் ரோடு போடக்கூடிய அந்த ரோட்டில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஊழியர் இருக்கார் இல்லையா, அவரோட உழைப்பும் ஈக்குவல் கிடையாது. ஆனால் விஜய்க்கு எப்படி இவ்வளோ சம்பளம் போகுது, எவ்வளோ காசு போகுது? ஏன்னா அது கவர்ச்சி, அந்த கவர்ச்சியை நோக்கி பணம் போக ஆரம்பிச்சிருது. நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்படி கவர்ச்சியை நோக்கி பணம் போச்சுன்னா அதை தடுத்து பாதி வெளியே எடுத்து இல்லாத மக்களுக்கு கொடுக்கணும். இது சிஸ்டம், இது கவர்மெண்டோடைய சிஸ்டம். ஆனா ஐயோ தடுக்கிறான்னு சொல்லிட்டு அந்த பணத்தை முழுசா நாமளே வச்சுக்கணும் ஆசைப்படுறானா அவன் யாரு? அவன் பேராசை பிடிச்சவன். கணக்கு இல்லாம காசுக்கு
ஆசை பிடிச்சி அலையிறவன் அவன் தான் இப்படி மறைக்கணும்னு நினைப்பான். எனவே முன்பு நாங்கள் கார் ஆகட்டும் இல்லை கரூர் ஆகட்டும் இதெல்லாம் நாங்கள் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் 100% சொல்வேன், விஜய் குற்ற பின்னணி கொண்ட நபர் தான், 100% குற்றவாளி தான், குற்ற எண்ணம் கொண்ட நபர் தான், ஊழல் செய்யறதுக்கு 100% தகுதியான நபர் தான். அந்த ஊழலுக்கான ஒரு சின்ன சாம்பிள் தான் இது. இவர் வருஷம் ஃபுல்லாக திருடி இருக்காரு, அந்த திருட்டுல ஒரு பகுதி தான் வெளியே வருது. எனவே இவருடைய எண்ணம் ஆரோக்கியமானலாம் கிடையாது. பதிவோட இறுதியாக விஷயத்தை சொல்றீங்க. இவர் என்ன சொல்ற அப்படின்னா, நான் தூய சக்தி. ஏன்பா தூய சக்தி? நீ செஞ்ச காரியத்தை கொஞ்சம் நீனே வந்து விளக்கமா சொல்லு பார்ப்போம். எங்க மீடியாவை சந்திக்க சொல்லுங்க. நான் கேட்கிற 1000 கேள்வி. இந்த மீடியாவை சந்திக்காம எங்கிட்ட ஒளிஞ்சுக்கிட்டு நமக்கு பதிலாக நம்ம ரசிகர்களை தூண்டி விடுன்ற மனநிலை இருக்கு பாருங்க. இதுதான் இங்க இருக்க பெரிய பிரச்சனையே. ரசிகர்களை இதை எப்படி நம்ப வைக்கலாம்? நம்ம பிஜேபி அரசு எதிர்த்தோம் இல்லையா, திமுகவை எதிர்த்தோம் இல்லையா, அதனால வழக்கு போட்டு இப்படி பண்ணிட்டாங்க. இப்படி கூட திருப்பிடுவாங்க. இதையும் நம்புறதுக்கு ஒரு பெரிய தற்கூரி கூட்டமே இருக்கு. அதெல்லாம் நம்புறீங்கடா, இதையும் நீ நம்புறடா, இவனையா நம்புறீங்கடா? இதையெல்லாம் சேர்ந்து தூய சக்தியடா. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் வாழ தகுதியே இல்லாத ஒரு குடும்பம் இருக்கு. தமிழக மக்கள் பலருமே பூமிக்குள்ள போனதுக்கு ஒரு கும்பல் இருக்குன்னு இந்த கும்பல்ரா, லாட்டரி கும்பல்ரா, போலி லாட்டரி கும்பல். லாட்டரி ஆதரவு வாழக்கூடிய இவரும் தூய சக்தியா? நமக்கு புத்தி வேணா, நீ படம் பாரு ரசிக்க, ரெண்டாவது விஷயம். ஆனால் அறிவு வேணா. அறிவு வேணா என்ன மனுஷனா பிறந்த என்ன பிரயோஜனம்? நான் கேட்கிறேன். இவனை பக்கத்தில் வச்சு வராத அரசியல் கட்சி நடத்த முடியுதுன்னா நீ கேட்க மாட்டேன்னு தெரியுது. ஏங்க அவரை பக்கத்தில் வச்சிருக்கீங்க, நேர்மையை பத்தி பேசுறீங்க அப்படின்னு கேட்க மாட்டேன்னு தெரியுது. ஏன்னா ரசிகர்னா அடிமைடா, அடிமை குட்டி நாய் மாதிரி தெரியுதா? என் வீட்டில் கட்டி போட்ட குட்டி நாயும் நீயும் ஒன்று அப்படின்ற மனநிலைக்கு வந்துடுறாங்க. அதனால எந்த விளக்கமும் சொல்ல தேவையில்லை, என்னோட ரசிகர்கள் பார்த்துப்பான் அப்படின்ற மனநிலைக்கு இவர் போயிட்டாரு. இது நாடா வேற எதுமா? நான் கேட்கிறேன். வெக்கமா இல்லை? நாட்டுல 1000 நல்ல விஷயம் இருக்குது, அதெல்லாம் காதுல வாங்க மாட்டேன், மூளையில ஏற்ற மாட்டேன்னா பிரச்சனை உனக்கு. உனக்கு மட்டும் கிடையாது, சுற்றி இருக்கணும் சேர்த்து. எனவே பதிவோட இறுதியாக இன்னைக்கு வந்துள்ள தீர்ப்பு இருக்கு இல்லையா, 100% விஜய் அவர்கள் குற்றவாளி தான். இதுக்கு சிறைக்கு போனா கூட அவர் ஒரு குற்றவாளி தான். அந்த குற்றவாளிக்கு பக்கத்தில் நிற்கிற இவர் பாருங்க, இவன் பெரிய குற்றவாளி. இவங்க தூய சக்தியா? நான் கேட்கிறேன்.